ஹிந்தி படித்தா தாங்க வேலை கிடைக்கும், நல்லது. இங்கே பானிபூரிக்கிற வைக்கிற சகோதரனும் பாலம் கட்டுற சகோதரனும் அங்கேயே ஒரு நல்ல வேலையை கொடுத்து வச்சுக்க வேண்டியது தானே. எப்படி தெரியுமா, நான் ஒருவேளை டெல்லிக்கு போனால் ஹிந்தி பேசுவாங்க, எப்படி அதில் கூட ஒரு தப்பு கிடையாது, எந்த மொழிக்கும் எதிரி கிடையாது. ஆனால் போனால் தானே, போகாதனதுக்கு ரொம்ப படிக்க சொல்கிற. இந்த சினிமாவில் பார்த்தா 2 பேர் காதலிப்பாங்க, கதாநாயகனும் கதாநாயகியும். அவங்க மரத்தை சுற்றி ஓடினாலோ உட்காந்து எந்திரிச்சு ஆடினாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு 100 பேர் பின்னால் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட நம்மளே குரூப் டான்ஸ் தான் ஆட விடுறாங்க. இப்போ எவனோ 2 பேர் டெல்லியில் போய் வேலை பார்ப்பாங்கிறதுக்காக ஏன்டா எங்களை வங்குலையாக ஆட விடுறீங்க பின்னால்? நைட்டு 12 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே அங்கே ஆம்பளையால் நின்றுக்கிட்டு இருக்கும், பொம்பளையால் அங்கே கத்திக்கிட்டு கிடக்கும். இது சொல்லுவாங்க, யாரா ராமசாமி? இந்த நர்சம்மா வந்து கேட்கும், ஐயா அம்மா நான் தான்ம்மா, ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கலாம், சந்தோஷங்க, சரி ஒரு காப்பி வாங்கிட்டு ஓடு. இப்படி ஏதாவது ஒரு அன்பாக செய்வாங்க. அவனே ஒரு 4-5 குழந்தை ஒன்றா பிறந்தா அந்த அம்மா என்ன தெரியுமா செய்யும்? இந்த கையில் 4 குழந்தை, அந்த கையில் 4 குழந்தை, ஏதோ மரவள்ளி கிழங்கு பிடுங்கின மாதிரி கொண்டு வரும். வார்டுலேருந்து இந்த வார்டுக்கு அம்மா அங்கே இருக்கும், புள்ள இங்கே இருக்கும். புள்ள மாறிடக்கூடாதுன்னு ஒரு டோக்கன் கட்டி கொண்டு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அங்கே ஒரு 33, இங்கே ஒரு 33. அப்போ தான் கொண்டா கரெக்டாக 33 மேட்சில் ஃபாலோயிங் கொண்டாந்து கரெக்டாக போட்டால் தாங்க 33 சேர்ந்தா தான் உங்கள் ஆண்ட பரம்பரை, மீசை வச்ச ஜாதி எல்லாம். நர்சம்மா கொஞ்சம் தூக்க கலக்கத்தில் 35 38 மாற்றி விட்டுருச்சுன்னு வைங்க, பெரம்பலூர் பிள்ளை லெப்பக்குடி காடுக்கு போயிருக்கும், லெப்பக்குடி காடு பிள்ளை அரியலூருக்கு போயிடும். அங்கே 2 கிளை வந்து சொல்லும், புள்ள அப்படியே அப்பனை உரிச்சு வச்சுருக்கு. இது நிரந்தர சர்டிஃபிகேட் அவங்க கொடுத்துருவாங்க, பர்த் சர்டிஃபிகேட்டு. பிறக்கிற இடத்துல ஜாதி இல்லைங்க. எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு என்பது புத்தகம் எனும் போதி மரம். எனக்கு முன்னாலே எழுத்தாளர் முத்துநாக அவர்கள், நீங்களே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. வழக்கமாக புத்தக திருவிழாக்களில் பேசுகிற பொழுது பொதுவாக தன்னம்பிக்கை கொடுப்பதற்கென்றே ஒரு பெரிய ஒரு இயக்கமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் இருக்குது. அதிகமான புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பணக்காரராவது, எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெறுவது, தேர்வில் வெற்றி பெறுவது எப்படி. நீங்கள் ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு, ஆரம்பத்திலேயே வாழ்க்கையில் வெற்றி தோல்வின்னே ஒன்று கிடையாதுங்க, எல்லாமே அனுபவம் தான். யாரை வெற்றி கொள்ளப் போகிறீர்கள்? ஒரு போட்டி மனப்பான்மையை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். முதலிடம். நீங்கள் சக மனிதனோடு போட்டி போட்டுக்கொண்டு ஓட விட்டு கொண்டே இருக்கிறார்கள். எங்கே ஓடுகிறோம் என்று தெரியாமலே நாமும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பின்னால் திரும்பி பார்க்கிறோம், இந்த வந்துட்டான். நீ பிள்ளைகளை கொஞ்சம் பாடாப்படுத்துகிறோம். நம்ம இங்கே புத்தகம் எனும் போதி மரம்னு நம்ம சொல்கிறோமே, பிள்ளைகளை போய் கேட்டு பாருங்கள், புத்தகத்துக்கும் அவனுக்கும் நல்ல உறவு இருக்கா? புத்தகங்களை பிள்ளைகள் நேசிக்கிறார்களா? அல்லது நீங்கள் நேசிக்க விடுறீங்களா? உங்களால் பிள்ளைகளை அதிகபட்சமாக நீங்கள் தருகிற வன்முறை என்பது, வாய முடுறா, புத்தகத்தை எடுத்து படுறான். எப்படி அவன் படிப்பான்? உங்கள் மேலே இருக்க கடுப்பு பூரா புத்தகத்தை மேலே காட்டுறான். புத்தகத்தில் பிரிக்கிற பொழுது ஒரு வாசனை வரும்ல, அது என்றைக்காவது அந்த பிள்ளைக்கு நம்ம சொல்லி, நான் ரொம்ப நல்லவன் மாதிரியும் உங்களை சொல்கிற மாதிரி என்னையும் சேர்த்தா நான் சொல்கிறேன். இன்னும் சொல்ல போனால் எங்கள் அப்பாலாம் ஒரு கொடூரமான ஆள். புதிய புத்தகத்தை அவர் ஒருபோதும் எனக்கு வாங்கி கொடுத்ததே இல்லை. எங்கள் குடும்ப சூழ்நிலை அப்படி. எனக்கு நான் படித்த புத்தகம் எல்லாமே கடவுள் மாதிரி, ஆதியும் இருக்காது அந்தமும் இருக்காது, அட்டையும் இருக்காது கடைசி பக்கமும் இருக்காது, ஆதியும் அந்தமும் இல்லாத அருப்பெரும் ஜோதி. இந்த மாதிரி இப்போ அநேகமாக தேர்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கோடைக்காலம் முழுவதும் எங்கள் அப்பா வீடு வீடாக போவார். ஒவ்வொரு புத்தகமாக வாங்கி, தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் கூட அவ்வளவு ஆழமாக ஆய்வு பண்ண மாட்டார். இதில் எத்தனை பக்கம் இருக்குது, அதில் எத்தனை பக்கம் இருக்குது, இதில் கோடு போட்டிருக்காங்க. இங்கே சில நூலகத்துக்கு போனால் பின்னால் எழுதியிருப்பாங்கல்ல, இந்த புத்தகம் வச்சிடாதுன்னு சொன்ன பொழுது அவர் என்ன சொன்னார்? புத்தகங்களே குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் என்று தான் கவிக்கோ சொன்னார். இந்த புத்தகத்துக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான இடைவெளியை கொஞ்சம் குறைக்கிற முயற்சியில் இப்போ மரியாதைக்குரிய தோழர் முத்துநாக பேசினார். போகிறப்ப சொன்னார், எங்கள் பொதுச் செயலாளர் ஆதவன் சொல்கிறாரு, மீசை என்பது வெறும் மயிர். இப்போ சமீபத்தில் கூட அந்த வார்த்தை, நிமிஷ வச்ச ஆம்பளையா. நான் நிறைய இப்போ சகோதரியெல்லாம் வந்திருக்காங்க. ஒரு சமூகம் எவ்வளவு மேம்பட்டு இருக்கிறது என்பதற்கு என்ன அளவுகோல்னா, அந்த சமூகத்தில் எந்த அளவுக்கு பெண்கள் உயர்நிலையில் வைத்து மதிக்கப்படுகிறார்களோ அந்த அளவுக்கு சமூகம் முன்னேறி இருக்கிறது என்று பொருள்.
இன்றைக்கு உண்மையிலேயே பல மாவட்ட ஆட்சியர்களாக, நம்முடைய பெரம்பலூர் மாவட்டம் உட்பட வருவாய் கோட்டாட்சியராக, வருவாய் அலுவலர்களாக பல்வேறு பொறுப்புகளில் பெண்கள் வந்திருக்கிறார்கள். இது அவ்வளவு எளிதாக நடந்து விட்டதா? ஆண் என்பது ஒரு பெருமிதமாக தொடர்ந்து கட்டமைக்கப்படுகிறது. ஆண்மை அழியணுங்க. முதல்ல ஆண் என்கிற அந்த ஆதிக்க மனநிலை முதலில் ஒழிக்கப்பட வேண்டும். நீங்கள் வெண்ணிலான்னு ஒரு தோழர் கவிதை எழுதினாங்க. பேப்பர்காரர் வந்தால் அப்பாவிடமும், காய்கறிக்காரர் வந்தால் அம்மாவிடமும் போய் சொல்ல வேண்டும் என்று யாரும் சொல்லித்தராமலே தெரிந்து கொள்கின்றன குழந்தைகள். என்னைக்காவது பேப்பர்காரர் வந்திருக்காரு. நீங்கள் பழைய நமது குடும்பம்னு ஒரு படம் முன்னாலெல்லாம் இருக்கும், இப்போ இல்லை. அதில் என்ன பண்ணுறாரு, இவர் அப்பா ஈசி சேரில் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பார். இவள் அம்மா காய்கறி நறுக்குகிறாள். இவன் தம்பி விளையாடுகிறான். இவள் தங்கை வீடு பெருக்குகிறாள். இந்த குடும்பம் விளங்குமா? ஏன் அப்பா எப்போவுமே பேப்பர், அது அரை தூக்கத்திலேயே பேப்பர் படிக்குது. தம்பி தங்கை 2 பேரும் விளையாடுவது தானே எங்கள் குடும்பம். எதுக்காக சொல்கிறேன்னா, என்னடா ஆரம்பத்திலேயே ரொம்ப கோபமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. மகிழ்ச்சியோடு தான் நான் இந்த புத்தக திருவிழாக்களிலே பங்கேற்று கொண்டு இருக்கிறேன். இந்த முத்துநாகனுடைய பேச்சு அவர் கூட சொன்னார், எப்படியெல்லாம் இந்த நாவிதர்கள் வண்ணார்கள் இங்கே அரியலூரில் கடந்த வாரம் மரியாதைக்குரிய நம்முடைய முதல்வர் அவர்கள் அனிதாவின் பெயரால் ஒரு அரங்கத்தை துவக்கி வைத்தார். நான் இந்த பகுதியை கடக்கிற பொழுதெல்லாம் அனிதாவை நினைத்து மனதுக்குள் அழுது கொண்டே போகிறேன். நீங்கள் தேர்வு என்பது எவ்வளவு கொடூரமாக மாறி இருக்கிறது. அந்த குழந்தை படிக்கிற ஒரு படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அனிதா இறந்த பொழுது, தற்கொலை செய்து கொண்ட பொழுது ஒரு படம் நிறைய, அந்த மகளினுடைய படம் நிறைய வந்தது. ஒரு புத்தனை போல என் மகள் படித்துக் கொண்டிருக்கிற காட்சியை நான் பார்த்தேன். அனிதா அரங்கம் என்று பெயர் வைத்தவுடன் கூட ஒரு பத்திரிகை எழுதியிருந்தாங்க, அப்படி வைத்திருக்கக்கூடாது, ஒரு மருத்துவக் கல்லூரிக்குள் நுழையக்கூடாது என்று தடை செய்யப்பட்டு தான் அனிதா தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டால் உச்சநீதிமன்றம் வரை போய் போராடி விட்டு வந்தாள். என்ன தெரியுமா சொன்னாங்க? அப்படி சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா அந்த குழந்தை நீட்டில் பாஸ் பண்ணலை. நீட்டில் பாஸ் பண்ணால் தான் அரங்கத்தில் பேர் வைக்கணும்னு ஏண்டா இருக்குது. இங்கே முத்துநாக சொன்னார்ல, தமிழ் சமூகத்தில் ஒரு மரபு இருக்குங்க, நடுகள் வைப்பது. யாருக்கு தெரியுமா நடுகள் வைப்பாங்க? ஒரு சமூகத்துக்கான உரிமை போரில் யார் தன்னுயிரை பறி கொடுக்கிறார்களோ அவருக்கு நடுகள் வைப்பது தமிழ் சமூகத்தினுடைய மரபு. இன்னமும் கூட பல ஊர்களில் கிடைக்கிற நடுகளில் ஒரு புலியை வெட்டி ஒரு மனிதன் இறந்து போகிற வெட்டுகிற காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவன் விவசாயத்தை பாதுகாப்பதற்காக அந்த ஊருக்காக செத்துருப்பான், அவனுக்கு நடுகள் வைப்பாங்க. அதுபோல் பல பெண் தெய்வங்கள், கொலை செய்யப்பட்டு அல்லது தற்கொலை செய்து கொண்ட தெய்வங்கள் பிறகு கடவுளாக கும்பிடப்படுகிறது. அதுபோல் அரியலூர் மருத்துவக் கல்லூரியில் அன்பு மகள் அனிதாவுக்கு திறக்கப்பட்டிருக்கிற அரங்கம் இந்த தமிழ் சமூகம் வைத்திருக்கிற நடுகள் என்று பொருள். நடுகள் என்பது ஒற்றைக்கல்லாகத்தான் இருக்க வேண்டும், இல்லை, அது ஒரு அரங்கமாக இருக்கலாம். அந்த பெயர் யாரையோ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு, தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறது. இங்கே மயிர் குறித்து முத்துநாக பேசினார், தயிர் கூட சொல்ல முடியுமான்னு தெரியலையே. இன்றைக்கி ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. தயிர் பாக்கெட்டுகளில் கேர்டு என்று எழுதக்கூடாது, தகி என்று இந்தியில் தான் எழுத வேண்டும். அதை வட மாநிலத்தில் எழுத சொன்னால் பரவாயில்லைங்க, தப்பு கிடையாது. என்ன எழுதணும் அவர் சொன்னார் பார்த்தீங்களா? நீங்கள் எந்த மொழியில் யோசிக்க வேண்டும், எப்படி யோசிக்க வேண்டும். உரைமோருக்கே ஒருத்தன் இங்கிலீஷ்காரன் உரைமோர்னு நம்மால் சொல்லியிருக்கான். அதுக்கு வேடிக்கையாக சொல்லுவாங்க, உரைமோர்னா ஒரு வார்த்தையில் இப்போ யாருக்கு உரைமோர்னா என்னன்னு உங்கள் யாருக்காவது சொல்லணுமா? அவசியம் இல்லை. ஆனால் வெள்ளைக்காரனுக்கு உரமோர்னு எதை சொல்கிறாங்கன்னு தெரியலை. நம்மளால் ஒருத்தர் இங்கிலீஷில் சொல்லியிருக்கான், நம்ம இங்கிலீஷ் அறிவு அவ்வளோதான். The milk is sleeping in the night. In the early morning it is curd இருக்கேன். உரை மோர்னா ஒன்றை உரைய வைக்கிற மோருங்க. இங்கே தமிழுக்கு இருக்கிற சிறப்பு தெரியுமா? எதையும் பார்த்து பெயர் வைப்பதல்ல தமிழினுடைய வழக்கம். நான் ஒன்று கேட்குறேன், ரொம்ப எளிமையான கேள்வி தான். முருங்கைக்காய்க்கு என்ன இங்கிலீஷில் பேர்? ட்ரம் ஸ்டிக் இல்லையா? முருங்கைக்காய் தமிழில் பேர். வெள்ளைக்காரனுக்கு முருங்கைக்காய் தெரியாதுங்க. அவன் பார்த்தான், கொட்டடிக்கிற குச்சி மாதிரி இருந்திருக்கு. ஏங்க முருங்கைக்காய் எவ்வளோ பெரிய சமாச்சாரம்.
அதுவும் பாக்கியராஜ் வந்த பிறகு எவ்வளோ பெரிய கிராக்கி. அதை போய் கொட்டடிக்கிற குச்சிட்டு இருக்காங்க. எதை பார்த்துட்டு பேர் வச்சுருக்காங்க. சரி, வெண்டைக்காய்க்கு என்ன பேர் வச்சுருக்கான்? வெள்ளைக்காரன். லேடிஸ் ஃபிங்கர் அதுக்கு பேர். ஏன்னா நம்முடைய அம்மாவின் கைகளும் தங்கையின் கைகளும் என்ன வெண்டைக்காய் மாதிரியா இருக்கு. அது வெண்டைக்காய் அது மாதிரி இருக்கா? அவனுக்கு தெரிஞ்சது கூறு கட்டவனுக்கு அவ்வளவுதான். வெண்டைக்காயின்னு வச்சுருக்கான். நீங்கள் பெரிய வார்த்தையெல்லாம் எடுக்க வேணாங்க. நாம் கட்டியிருக்கல வேட்டி, ஏன் வேட்டின்னு பேர் வச்சாங்க? ஒரு பெரிய துணியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டதால் அது வேட்டி, துண்டு செய்யப்பட்டதால் அது துண்டு. ஒன்றின் பயன்பாடு கருதி பெயர் வைப்பது தமிழ், பார்த்துவிட்டு வைப்பது பிற மொழியில். ஆனால் யாரோ வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க நமக்கு, நீ தயிர்னு சொல்லாத தகின்னு சொல்லு அப்படின்னு. எந்த கொடுமை, கால கொடுமை எங்கே போய் சொல்கிறது? தனிப்பட்ட முறையில் எந்த மொழிக்கும் எதிரி கிடையாது. இதே கலைவாணர் வந்து ஒரு முறை படப்பிடிப்புக்கு மும்பைக்கு போயிருக்கார். அவர் போய் பால் அப்படின்ட்டு இருக்காரு. இப்போ வர்ற வடமாநில சகோதரர்கள் நம்மை விட அழகாக தமிழ் பேசுகிறான். ஏன்னா பழகிட்டாங்க. நம்மளால் தான் போய் கியாக என்ன வேணும், தோசையா இட்லியான்னு அவன் அழகாக தமிழில் கேட்குறான். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கலைவாணர் போய் பால் அப்படின்ட்டு இருக்கார், அவன் கியா அப்படின்ட்டு இருக்கான். இவர் பால் கியா ஜாப். ரொம்ப நாள் கழித்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ரொம்ப நேரம் கழித்து ஒரு பேப்பர் எடுத்து ஒரு மாடை வரிஞ்சு, மடியை வரிஞ்சு, டம்ளரை வரித்து கடி பால். உடனே ஓ தூத் அப்படின்னு ஒரு நிமிஷத்தில் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டேன். தேவை ஏற்பட்டால் எந்த மொழியும் படிக்கலாமுங்க. ஆனால் மொழியோ உணவோ வம்ப வாயில் வச்சு திணிச்சா வாந்தி தான் வருமே தவிர அது ஒருபோதும் செரிக்காது. நீ எதையாவது என் உடம்புல தயிர் தகி அப்படின்னு உணர்த்திட்டா நகின்னு தான் இந்த செல்வகுமார் எழுதியிருக்காரு. நீ தகின்னு சொன்னால் நம்மால் நகின்னு தான் சொல்லுவான். தேவைப்பட்டால் நான் மும்பாய்க்கு போனால் படிச்சுட்டு போகிறேன். என்ன தெரியுமா சொல்கிறாங்க இங்கே, ஏங்க ஹிந்தி படித்தா தாங்க வேலை கிடைக்கும். நல்லது. இங்கே பானிபூரிக்கிற வைக்கிற சகோதரனும் பாலம் கட்டுற சகோதரனும் அங்கேயே ஒரு நல்ல வேலையை கொடுத்து வச்சுக்க வேண்டியது தானே. எப்படி தெரியுமா, நான் ஒருவேளை டெல்லிக்கு போனால் ஹிந்தி பேசுவாங்க, எப்படி அதில் கூட ஒரு தப்பு கிடையாது, எந்த மொழிக்கும் எதிரி கிடையாது. ஆனால் போனால் தானே, போகாதனதுக்கு ரொம்ப படிக்க சொல்கிற. இந்த சினிமாவில் பார்த்தா 2 பேர் காதலிப்பாங்க, கதாநாயகனும் கதாநாயகியும். அவங்க மரத்தை சுற்றி ஓடினாலோ உட்காந்து எந்திரிச்சு ஆடுனாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் 100 பேர் பின்னால் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட நம்மளையும் குரூப் டான்ஸ் தான் ஆட விடுறாங்க. இப்போ எவனோ 2 பேர் டெல்லியில் போய் வேலை பார்ப்பாங்கிறதுக்காக ஏன்டா எங்களை வங்குலையாக ஆட விடுறீங்க பின்னால்? வேலை கிடைச்சா நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பாசி பண்ணி வைக்கிற குழந்தை 18 பாஷை பேசுகிறான். முகத்தை பார்த்தோன்னு தெலுங்குனா தெலுங்கில் கேட்குறா, ஹிந்தினா ஹிந்தியில் கேட்குறா, கன்னடம்னா அவளுக்கு யார் சொல்லி கொடுத்தா? நண்பர்களே, நான் முதல்ல சொன்னேன்ல, ஏன் புத்தகம் ஒரு போதி மரம்? நான் முதல்ல சொல்லிடுறேன், நம்ம நிறைய புனை கதைகளை உருவாக்கியிருக்கோம். புத்தர் ஒன்றும் போதி மரத்தின் அடியில் போய் உட்கார்ந்தவுடன் ஞானம் பெறவில்லை. நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல, நம்ம ஒரு ஆள் ஒரு மரத்தை தேடுறாங்க, எந்த மரத்தில் போய் உட்காந்தா நமக்கு போதி மரம் கிடைக்கும் என்று. வாழ்க்கை என்கிற மரத்திலிருந்து தான் புத்தபிரான் அறிவையும் கல்வியையும் பெற்றாரே தவிர ஒரே நிமிஷத்தில் யாருக்கும் ஞானமோ அறிவோ வந்து விடாது. புத்தன் 80 வயதுக்கு மேல் வாழ்ந்தார். புத்தனை போல நடந்த கால்கள் வேறு இல்லை. அறிவையும் ஞானத்தையும் ஒரு மரத்தின் அடியில் சென்று உட்கார்ந்து பெற்றுக்கொண்டவன் இல்லை புத்தபிரான். நீங்கள் அண்ணல் அம்பேத்கர் புத்தரும் அவரது தம்மமும் ஒரு புத்தகம் எழுதியிருப்பார், தயவு செய்து படித்து பாருங்க. மூல பௌத்தத்தை நோக்கிய பயணம் அது. மகாயானத்துக்கு எதிரான அம்பேத்கருடைய போர் பிரகடனம் தான் புத்தரும் அவரது தம்மமும் என்கிற புத்தகம். நீங்கள் புத்தகத்தை ஒரு முத்துநாகனுடைய சுளுந்தியை படிச்சிங்கன்னா தான் எவ்வளவு தகவல்கள். இங்கே சாதாரணமாக பல போலீஸ் கேஸுகளுக்கே இந்த சலவை தொழிலாளியினுடைய குறி பயன்பட்டுருக்கு தெரியுமா உங்களுக்கு? கடந்த காலத்தில் அவர் போகிற போக்கில் ஒன்று சொல்கிறார், எதிர்காலத்தில் அதிகமாக தோல் நோய் உங்களுக்கு வரப்போகிறது, அதற்கு காரணம் நீங்கள் துவைக்கிற முறை. வரலாம், புதுசு புதுசாக வியாதி வரத்தான் போகுது, மருத்துவமனைகளும் வரத்தான் போகுது, மருந்துகள் விற்பனையாகத்தான் போகுது. இந்த சர்க்கரை நோய் அதுக்கு மருந்தே இல்லைம்பாங்க, ஆனால் பக்கமாக எழுதிக்கிட்டே இருப்பாங்க. என் பையனை ஒரு மருத்துவங்கிற சொல்கிறேன், அதுக்கு என்ன தாண்டா வைத்தியம், அது வந்தால் போகாதுப்பா, அப்புறம் விட்டுருக்கலாடா பேசாமல் அப்படின்னா அது எப்படி விட முடியும்? ஏன்டா எத்தனை பேர் கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் விட முடியாதுப்பா. உண்மையிலே முத எனக்கு சர்க்கரை நோய் வந்த பொழுது இந்த டாக்டர் என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தார். பார்த்தீங்களா, ஒரு அடிமை சிக்கிட்டான் அப்படின்னு நினச்சி சிரித்தார்.
சாப்பிட்லாமா சார்? இதில் சாப்பிடாமல் இருக்கலாம். சாப்பிட லோ சுகர் ஆகி போயிடும். அதிகமாக சாப்பிட்டா கை சுகர் ஆகிரும். இந்த ஈக்குலிபிரியத்தை மெயின்டைன் பண்ண முடியாமையே தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்ன சாப்பிட்லாம் சார்? நல்ல நார் சத்து சாப்பிடுங்க. நான் கேட்டால் தேங்காய் பட்டை சாப்பிட்லாமா சார் அப்படின்னு. அதை தவிர பாக்கியெல்லாம் சாப்பிடுங்கிறார். இங்கே காலையில் பெரம்பலூருடைய பெரு வீதிகளில் பாருங்கள், அது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். நான் 2-3 முறை தங்கியிருக்கேன். வாக்கிங் போகிற நல்ல வசதியாக இருக்குது. ஆளுங்க பூரா டவுசரை போட்டு படு வேகமாக போய்கிட்டு இருக்கு. எங்கேயா போகிற? போய்கிட்டு இருக்கேன்யா. எதுக்கு போகிற? போகலைன்னா போயிடுவேன்ட்டாங்க. அதுக்காக தான் போய்கிட்டு இருக்கேன். யார் சொன்னா? டாக்டர் தான். அவர் எங்கே? அவரும் இந்த பின்னால் தான் வந்துக்கிட்டு இருக்காரு. ஆளுங்க பூரா என்ன வேகத்தில் போகுது பாருங்க. பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பார்த்தா 2-3 பெரிய மனுஷங்க பேசுகிறது. அப்புறம் உங்களுக்கு எவ்வளோதுங்க இருக்குது? நமக்கு 350 தாண்டி போய்கிட்டு இருக்குங்க. ஏதோ வடபாதிமங்கலம் சக்கரகால ஓனர் மாதிரி பேசிக்கிட்டு வருதுங்க. புதுசு புதுசாக நோய் வருதுங்க. ஆனால் வள்ளுவன் தானேங்க சொன்னான், மருந்தன வேண்டாவாம் யாக்கைன்னு தானே சொன்னான். ஏன் தமிழ்னு சொல்கிறோம், அல்லது ஏன் புத்தகம் படிங்கன்னு சொல்கிறோம்? நீங்கள் ரொம்பலாம் தமிழ் படிக்காட்டி கூட பரவாயில்ல, 2-3 வார்த்தையை மறந்துடாதீங்க. நான்லாங்க பள்ளிக்கூடத்தில் மதிய உணவு சாப்பிட்ட, ஒருவேளை மதிய உணவு இலவச கல்வியெல்லாம் இல்லைன்னா நம்மளாம் இங்கே வந்து நிற்கிற யோக்கியதையே இல்லாமல் போயிருக்கோம். உண்மையிலேயே முதலமைச்சருக்கு நான் இந்த மேடையின் வழியாக நன்றி சொல்கிறேன். ஏன்னா மதிய உணவு சாப்பிடுகிற பொழுதெல்லாம் காலையில் உணவு போட மாட்டார்களா என்று ஏங்கி சில பேர் சொல்கிறாங்க, பள்ளிக்கூடம் என்ன பள்ளி அறையா, இதுவா மடப்பள்ளியா, அங்கேயே சோறு போடணும் அப்படின்னு. பாரதி தான் சொன்னால், வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பலகல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் அப்படின்லாம். அதனால தாங்க காமராஜர் தன்னுடைய மதிய உணவு திட்டத்தை எங்கே தெரியுமா துவக்கினார்? அவர் பிறந்த விருதுநகரில் இல்லை, தலைநகர் சென்னையில் இல்லை, பாரதி பிறந்த எட்டயபுரத்திலே தான் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை துவக்கினார். அந்த மதிய உணவுடைய மனம் இருக்கு இல்லையா, நாங்கள் படிக்கிற காலத்திலெல்லாம் அந்த அமெரிக்கா கொடுக்குற கோதுமை தாங்க மதிய உணவு. 2 குறள் சொன்னால் தான் அவங்க உப்புமாவே போடுவாங்க. அந்த கோதுமைக்கு என்ன தெரியுமா, அதில் சில டெக்னிக் இருக்குது. எடுத்தோடனே உட்காந்துடக்கூடாது, சரியாக கோதுமை வெந்திருக்காது. கடைசியாக உட்காந்துடக்கூடாது, கருகி போயிடும். நடுவை உட்காரணும். சில பேர் அந்த காந்தலுக்காகவே கடைசியாக உட்கார்றவங்களாம் இருக்காங்க. 2 குறள் சொல்லுவாங்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இன்னொரு குறள் என்ன தெரியுமா, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நான் உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த குறளை சொல்கிறப்பெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, திருக்குறள் மதிய உணவுக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. தம்பிகளே, இருக்கிற மதிய உணவை நீ ஒரு ஆளாக தின்னுட்டு போயிடாத, பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல். மதிய உணவுக்காகவே திருக்குறள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காரு அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா முதல் முறையாக அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அரசு பேருந்துகளிலே திருக்குறள் எழுத வேண்டும் என்று உத்தரவிட்டார். அப்போ ஒருத்தருக்கு எதிர்கட்சி எம்எல்ஏ கேள்வி கேட்டார். எதிர்கட்சினா கேள்வி கேட்கத்தானே. நீங்கள் பஸ்ஸில் வந்து யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லிலுக்கு பட்டுன்னு எழுதியிருக்கீங்களே, இது யாருக்கு எழுதுனீங்க? டிரைவருக்கா, கண்டக்டருக்கா, செக்கருக்கா, அல்லது பயணிகளுக்கா? அண்ணா தனக்கே உரிய பாணியில் சொன்னார், யாருக்கெல்லாம் நாக்கு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் அந்த குறள் பொருந்தும். யாகாவாராயினும் நாகாக்க. நான் நினச்சேங்க மதிய உணவுக்காகத்தான் வள்ளுவர் எழுதினாருன்னு. இப்போ தாங்க தெரியுது, திருக்குறளுக்கு நிறைய உரைகள் இருக்குங்க. நீங்கள் பரிமேலழகர் உரை, மணக்குடவர் உரை, அநேகமாக நிறைய பேர் எழுதியிருக்காங்க. கலைஞர் உரை இருக்குது, நாவலர் உரை இருக்குது, பேராசிரியர் உரை இருக்குது, எழுத்தாளர் சுஜாதா கூட திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறாரு. எப்படியும் ஒரு 1000 முறைகளாவது இருக்கும். மூவா உரை எழுதியிருக்கிறாரு. அதுதான் அநேகமாக நம்ம அதிகமாக படித்ததாக இருக்கும். மு வரதராசனார், திருநெல்வேலி சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம், அதில் ஒரு வேலை இருக்கும். நான் வாங்கி படித்த திருக்குறளில் வள்ளுவருக்கு நல்லா வளைச்சி பட்டையை போட்டு உட்கார வச்சுருக்கீங்க. நான் யோசிச்சு பார்க்குறேங்க, இந்த வள்ளுவர் படம் வந்ததுக்கே ஒரு வரலாறு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? வள்ளுவர் எப்படி இருப்பார்னு யாருக்கும் தெரியாதுங்க. நீ யாராவது பார்த்தீங்களா? ஃபோட்டோ இருக்கா, இல்லை அவர் ஆதார் கார்டு யார்ட்டையாவது இருக்கா? ஆனால் நம்மளாக கற்பனை பண்ணி அவருக்கு ஒரு கொண்டையை போட்டு விட்டு ஒரு எழுத்தாணியை கொடுத்து, அதில் கதை வேறு. வள்ளுவர் யாருன்னே தெரியல. இவன் ஒரு ஜோடியை வேறு சேர்த்து விட்ருக்கான். வள்ளுவர் ஒய்ஃபு வாசுகி, இவன் தான் கல்யாணம் பண்ணி வச்சவன். அதுக்கு ஒரு கதை வேறு. ஒரு நாள் வள்ளுவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அவங்க வாசுகி தண்ணி அரைச்சிக்கிட்டு இருந்துச்சு. வாசுகின்னு கூப்பிட்டாரு.
அந்த அம்மா அப்படியே விட்டு ஓடி வந்துச்சு. ஏன் கொஞ்சம் ஒரு வாளி இறச்சி கீழே கூட வச்சுட்டு வரலாம்ல, ஐயா எங்கே போகிறாரு? அப்படியே விட்டு வந்துச்சான். வந்து என்னங்கன்னுச்சான், அந்த வாளி அப்படியே நின்றுச்சான். ஏன்னா வாசுகியினுடைய கற்பு திறன் அப்படின்ட்டாங்க. அப்படியெல்லாம் கற்புக்கும் வாளிக்கும் சம்பந்தமே இல்லைங்க. இதை படிச்சுட்டு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், திருக்குறளில் படிக்கிற இந்த கதையை மட்டும் கேட்டிருக்கான். எவனோ சொன்ன கதையை. அவங்க வீட்டுக்காரம்மா தண்ணி இறைச்சிருக்கு, இவன் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு கருப்பாயின்னு கூப்பிட்டுருக்கான். வாசுகி அளவுக்கு நம்ம ஒய்ஃபுக்கு கற்பு இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்னு. அந்த பொம்பளை பிள்ளை கூறு கட்டவன் கத்துறானே, போனால் லேட்டாக போனால் கத்துவானேன்ட்டு விட்டுட்டு ஓடி வந்திருக்கு. பொத்துன்னு வாளி உள்ளே விழுந்துருச்சு. இவனுக்கு பொசுக்குன்னு போயிடுச்சு. என்ன நீ வாசுகி அளவுக்கு இல்லை போல இருக்க, வாசுகி விட்ட வாளி அங்கேயே நின்றுச்சு, நீ விட்ட வாளி பொத்துன்னு விழுந்துருச்சேன்னு இருக்கு. அதுக்கு சொன்னிச்சான், நீ ஒன்றும் வள்ளுவர் அளவுக்கு இல்லைல்ல. ஆனால் ஈத்தர பயிர நீயே ஒரு உன்னை கட்டி உன்னை புருஷனாக வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். இதில் ஒரு வாளியை விடுவாராம், இதில் ஓடி வந்தோன்னே விட்டுருப்பான். எவ்வளவு கதைங்க. அதுபோலத்தான் எனக்கு நான் அறிந்த வகையில் கலைஞர் தாங்க வள்ளுவருக்கு வந்து ஒரு படம் வரைய சொன்னார். வரைஞ்சிட்டாங்க, ஒரு ஓவியர் அழகாக வரைஞ்சிட்டார். இப்போ திடீர்னு ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டாங்க. அந்த குரூப் தொடர்ந்து இருக்காங்க. என்னங்க வள்ளுவருக்கு பூணூலை காணும்ட்டாங்க. பெரிய அதிகாரிகளை கலைஞர் யோசிச்சார், ஆஹா இதை வச்சு வள்ளுவர் படத்தையே கெடுத்து விட்டுருவாங்க போட்டிருக்கேன்னு இந்த ஓவியரை கூப்பிட்டார். மேலே ஒரு துண்டை போட்டு விட்டுறியான்ட்டார். நான் நடந்த செய்தியை சொல்கிறேங்க. இன்றைக்கி எனக்கு தமிழ்நாடு அரசு அலுவலகங்கள் இருக்கிற வள்ளுவர் அப்படித்தான் வந்தார். வந்து கேட்பாங்க, எங்கள் பூணூலை காணும்னா துண்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிடு, முடிஞ்சால் துண்டை எடுத்து பூணூலை பார்த்துக்கிட்டுட்டார். பல பேர் துண்டை எடுக்க பார்த்துருக்காங்க, முடியலை. நான் அறிந்த வகையில் வள்ளுவனுடைய அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் இன்பத்துப்பாலையும் படிக்கிற பொழுது அவர் சாமியாராக இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்திருந்தால் ஒருவரை போலிச்சாமியாராக இருந்திருந்தால்தான் அவர் இன்பத்துப்பாலை பற்றி இவ்வளவு எழுதி இருக்க முடியும். நீங்கள் இன்னைக்கு குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம்னு கொண்டு வந்திருக்கோம்லாங்க. இல்லறத்தை பற்றியெல்லாம் அதிகமாக பேசக்கூடாது, தாம்பத்தியம்னு அதுக்கு பேர். ஏன்னா தான் பற்றியது அது, அதெல்லாம் வெளியே சொல்கிறது கிடையாது. எப்போ தெரியுமா, குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும்னா வள்ளுவன் தாங்க சொல்கிறான், காவடி போல இருக்கணும்னாங்கிறான். என்ன 2 பேரும் காவடி தூக்கிட்டு பழனிக்கு போகிறதா? எப்போ தெரியுமா காவடி நேராக இருக்கும், அதை வளைத்து வைத்தால் இந்த முனையும் அந்த முனையும் சமமாக இருக்குல்ல, அதுபோல் குடும்ப வாழ்க்கையில் எல்லாமுமே ஆணும் பெண்ணும் அனைத்தும் சமமாக இருந்தால் இல்லறம் நல்லறமாக இருக்கும் என்று பேசிய வள்ளுவன். இங்கே சண்டை, பல குடும்பத்தில் சண்டை வராத குடும்பம் உண்டா? அப்படி யார் இப்போ மரியாதைக்குரிய அம்மா வந்தால் சேர்த்தான் சொல்லி எல்லார் குடும்பத்துலையும் சண்டை வருங்க. சண்டை வந்தாதாங்க அது குடும்பம். சின்ன சின்ன விஷயங்களில் சண்டை வரும். அதனால் முதல் குறள் அகர முதல்னு ஆரம்பித்தோடனே ஊடுதல் காமத்திற்கணும் அதன் மீன் கூடி முயங்க பெரியன்னு தான் வள்ளுவரே எழுதியிருக்கான். ஆனால் அந்த சண்டை எவ்வளவு இருக்கணும்னு எவ்வளோ சொல்லியிருக்காங்க உலகத்தில். சண்டைக்கு நான் சொல்கிறது பெரிய போர் சொல்லலை. கணவன் மனைவி சண்டை எந்த அளவுக்கு இருக்கணும்னா சாப்பாட்டில் உப்பு மாதிரி இருக்கணுங்களாம். இதை மாதிரி எப்படிங்க சொல்ல முடியும்? நீங்கள் கூட அன்றைக்கி ஒரு யூடியூப் பார்த்து சொல்கிறான், எல்லாத்தையும் சொல்லிவிட்டு உப்பு தேவையான அளவு. அவன் சொல்கிறான், அந்த தேவையான அளவு தெரியாமல் தானடா நானே இருக்கேன், எப்படா கண்டுபிடிக்கிறது தேவையான அளவை? அன்றைக்கி விளையாட்டாக சொல்லுவார், புது கல்யாணமான பொண்ணு வந்து சமைச்சு வச்சுருந்துருக்கு. அப்போ தான் ஞாபகம் வந்திருக்கு, புருஷன் கழனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிக்கிட்டே இருக்கான். என்னங்க நான் ரசத்தில் புளி கரைக்க மறந்துட்டேன், ஒன்றுமே சொல்லாமல் சாப்பிட்றீங்களே அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னானா, நீ ரசம் வைக்க போகிறேன்னு சொன்னவனே அடி வயிற்றில் புளியை கரைச்சிருச்சு, நீ தனியாக வேறு எதுக்கு புளியை கரைக்கணும்னு நான். அவன் இப்படி பேசுகிற திருக்குறள், அதில் ஒரு குறள் தாங்க. ஏன் தமிழன் உயர்ந்து தனித்து நிற்கிறான்னு சொன்னால், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற அந்த சமத்துவ சிந்தனை. பிறக்கிற பொழுது எல்லோரும் ஒரே மாதிரியாகத்தான் பிறக்கிறோம். அதுபோல் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற சிவகங்கை மாவட்டத்தினுடைய மகிபாலன்பட்டியில் பிறந்த கணியன் பூங்குன்றனார். இது பாருங்க, இப்போ கூட ஒரு கிளப்பி விட்டாங்க, வட இந்தியாவிலிருந்து வந்தவர்களை தமிழர்கள் தூக்கில் போட்டு விட்டார்கள். அது தமிழன் ரத்தத்திலேயே கிடையாதடா. யார் வந்தாலும் தூக்கு போனியில் சோறு கொடுக்கறது தான் தமிழனுடைய கலாச்சாரம். தவிர நீ ஒன்று சொல்கிறேங்க, நமக்கு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, யார் வந்தாலும் அவன் வந்து அதிதிய தெய்வம்னு சொல்கிறவங்க. நம்ம வள்ளுவனே சொல்கிறான், ஒரு விருந்தை அனுப்பிவிட்டு அடுத்த விருந்துக்காக வாசலிலே காத்திருப்பவன் தமிழன்.
ஆனால் அங்கே கிளப்பி விட்ருக்காங்க நமக்கு தெரியாத பாஷையில். இங்கே பிழைக்க வந்தவங்கள தூக்குள்ள போட்டு விட்டாங்க. நாங்கள் வம்பாவை பிழைக்க வந்தவங்கள்ட்ட தூக்குள்ள தொங்கியிருக்கோமே தவிர, மருது சகோதரர்லேருந்து வீரபாண்டிய கட்டபொம்மன்லேருந்து எவனோ எங்களை தூக்கி போட்டாங்க. எந்த பிழைக்க வந்த யாரையும் நாங்கள் தூக்குள்ள போட்ட வரலாறே கிடையாது ராஜா. ஆனால் சொல்லி விட்டாங்க, நல்ல வேலையாக பீகார்லேருந்து டீமெல்லாம் வந்து ஆய்வு பண்ணி நம்ம ஊரோட இங்கே எல்லாம் நல்லா இருக்காங்கன்ட்டு போயிட்டாங்க அவங்கள. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? நான் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா தமிழில், காக்கா வந்தால் காக்கா கத்தனா யாரோ விருந்தினர்கள் வரப்போகிறாங்க. இதெல்லாம் எஸ்எம்எஸ் அனுப்பிவிட்றாங்க காக்காயில். எங்கள் பொதுச்செயலாளர் ஆதவன் தான் சொன்னார், கூரை மீது அமர்ந்து காகம் கத்தியது. அம்மா சொன்னார் யாரோ விருந்தினர்கள் வரப்போகிறார்கள் என்று. மாலை வரை யாரும் விருந்தினர்கள் வரவே இல்லை. பிறகுதான் தெரிந்தது அந்த காகம் கூட ஒரு விருந்தினர் தானே. எவ்வளோ பெரிய சிந்தனை பாருங்க. இது எங்கேருந்து வந்தது? காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறு இல்லை, நோக்க நோக்க களியாட்டம்னா பாருங்க பாரதி. காக்கா கத்துனா விருந்தினர்கள் வரப்போகிறாங்கங்கிறது வந்துங்க நம்ம வீட்டுக்கு யாரோ வரப்போகிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ நம்ம வீட்டெல்லாம் வர மாதிரியா இருக்குது. இப்போ திண்ணை வச்சு வீடு கட்டியிருக்கோமா, வரவேற்பறைன்னு பேர். அதுக்கு பேர். எத்தனை வரவேற்பறைகளை எத்தனை பேரை வர சொல்லி உட்கார வச்சு பேசியிருக்கீங்க இது வரைக்கும். இப்போ இருக்கிற வீடுகளே வெளியே இருக்கவங்கள உள்ளே வரவிடாமல் கட்டுறதுக்கு தாங்க வீடே கட்டுறோம். ஒரு பெரிய காம்பவுண்டு கட்டி அது மேலே இவ்வளோ பெரிய கட்டி ஒரு 5-6 நாயை வேற அவுத்து விட்டு சிசிடிவி வச்சு எவன் வர்றான்னு சொல்லி அந்த லென்ஸ் வழியாக பார்த்து, அது வழியாக பார்த்தா நல்லவன் கூட தீவிரவாதி மாதிரி தான் தருவான். இவ்வளவுக்கும் பிறகு வெளியே வந்து நான் வேணாம் அப்படிமா. அப்போவே பாருங்கள், இவன் தான் விருந்து அனுப்பிட்டு அடுத்த விருந்து காத்திருக்க வேணாம். நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டது அவன் சொன்ன பிறகு தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. இதுவும் ஒரு கடிக்கிறது தான் இருக்காது. ஆனாங்க இந்த காக்கா கத்தனா விருந்தாளி வருவாங்கன்னு எதுக்கு சொன்னாங்களாம்? அந்த காலத்தில் வந்து கடலில் போகிற கப்பலில் படகுல போகிற நம்முடைய அப்போல்லாம் இந்த இதெல்லாம் கிடையாது இல்லை, திசை காட்டி கூகுள் மேப்பு. இங்கே கூகுள் மேப்பு எல்லாத்தையும் தயவுசெய்து நம்பிடாதீங்க. இப்போ தான் கொஞ்சம் கூகுள் மேப்பில் என் பேரையே சேர்த்து விட்ருக்காங்க. முன்னால் மா ராமலிங்கம்னு நான் இங்கே திருச்சியில் தான் படித்தேன். பாரதிதாசன் பள்ளியில் பொருளாதாரம் படித்தேன். தமிழ் துறையில் மா ராமலிங்கம்னு இருந்தாருங்க. மானா ராமலிங்கம்னு அவர்கிட்ட பயோடோட்டா வந்துருச்சு. கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு வயசே இப்போ தாங்க 60 ஆகுது. இன்னும் தப்பு கிடையாது வயசை சொல்கிறதுனால. என்னை பார்த்தாலாவது ஒரு இறக்கம் வேண்டாமா? அந்த ஆள் சொல்கிறாரு, ஐயாவுக்கு 90 வயசாகுது. இத்தனைக்கும் எங்கள் ஐயா இறந்தும் போயிட்டார். நல்ல வேலை அதை படிச்சுட்டு ஐயா இறந்த பிறகும் நம்முடைய விழாவுக்கு வந்து பேச வந்திருக்கிறார். அதனால் கூகுள்லையோ வாட்ஸ்அப்பில் வரலாறு படிக்காதீங்க. வாட்ஸ்அப்பெல்லாம் ரொம்பவும் பார்க்கவும் பார்க்காதீங்க. விளையாட்டாக சொல்லுவாங்க பட்டிமன்றங்களை தங்கச்சி மாதிரி. யாரோ ஒருத்தன் பிள்ளையை காணும்னு வாட்ஸ்அப்பில் போட்டுருந்துருக்கேன். போட்டுருந்தா 2வது நாளே யாரை கண்டுபிடிச்சி கொண்டாந்து வீட்டில் விட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த வாட்ஸ்அப் போட்டு இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்கான். காணவில்லை இன்னும் பணம் போட்டு. அவன் வந்து 5 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னமும் அவனால் பள்ளிக்கூடத்துக்கே போக முடியலையா. அவன் படத்தை எங்கே பார்த்தாலும் கப்புன்னு அமைக்கி கொண்டாந்து வீட்டில் விட்டு போயிடுறாங்களாம். ஏய், உன்னை வீட்டில் தேடிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன எங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்க? அவன் கதறான், ஐயா நான் வீட்டுக்கு வந்துட்டேன், அதெல்லாம் ஒத்துக்க முடியாதியா, இன்னைக்கு காலையில் தான் பார்த்தேன் அப்படின்னு. வாட்ஸ்அப்லலாம் வரலாறு படிக்காதீங்க. அந்த காலத்தில் அங்கே கப்பலில் போகிற நம்முடைய வியாபாரம் பண்ண போனவங்களுக்கெல்லாம் கூகுள் மேப்பும் கிடையாது, திசை காட்டுகிற கருவியும் கிடையாது. என்ன செய்வாங்களாம், ஒரு காகத்தை தான் அதில் பிடிச்சி வச்சு அடைச்சி கொண்டு போவாங்களாம். காகத்துக்கு இன்னொரு பழக்கம் இருக்கான், நடுக்கடலில் எங்கே திறந்து விட்டாலும் அது கரை இருக்கிற திசையை நோக்கித்தான் செல்லுமா. அப்படி ஒரு இயற்கை அதுக்கு ஒரு அறிவை கொடுத்துருக்கு. இந்த ஒத்த காகத்தை திறந்து விட்டால் அது காகான்னு கத்திக்கிட்டே போகுமா. இவங்களும் பின்னாலேயே கப்பலையோ படகையோ ஓட்டிகிட்டு போயிட்டா எப்படியாவது கரையை கண்டுபிடிச்சிடலாமா. இதெல்லாம் இங்கே செய்தி. ஒரு காக்கா தனியாக கத்திக்கிட்டு வந்தால் அந்த தீவில் இருப்பாங்கள்ல மக்கள், தமிழர்கள் என்ன சொல்லுவாங்களாம், ஒற்றை காகம் தனியாக கத்தி கொண்டு வருகிறது, யாரோ நம்மை தேடி விருந்தினர்கள் வரப்போகிறார்கள், அவர்களுக்கும் சேர்த்து சமையுங்கள் என்பதற்காக சொல்லப்பட்டது தான் காக்கா கத்தனா விருந்தினர்கள் வரப்போகிறாங்கன்னு அர்த்தம். வருபவன் கிரேக்கனா ரோமானியனா எதுவும் தெரியாதுங்க. ஆனால் வர்றவன் மனுஷன் அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல, அதிலிருந்து வந்தது தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற கணியன் பூங்குன்றனுடைய சிந்தனை. இங்கே தமிழில் பல இலக்கியங்களை பாருங்களேன், எல்லாமே உலகம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். கம்பன் எங்கே ஆரம்பிக்கிறாரு, உலகம் யாவையும் தாமுல வாக்களும். பெரிய புராணம் எங்கே ஆரம்பிக்குது, உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன். கந்த புராணமும் உலகத்தில் தான். நீங்கள் பார்த்த உலகத்தை அவன் பார்க்கவே இல்லைங்க.
இன்னும் சொல்லப்போனால் பூமி உருண்டைன்னு சொன்னதுக்கே ஒரு பெரிய சர்ச்சையெல்லாம் நடந்திருக்கு. பூமி உருண்டை. ஆனால் வள்ளுவர் சொல்லிட்டான்ல, சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதன் உழன்றும் உழவே தலைன்னு சொன்னாலும் இப்போ பூமி சுத்துன்னு தெரிஞ்சிருக்கு. பல பேர் தட்டையாக இருக்குது, பாய் மாதிரி இருக்குது. இந்த முத ஒருத்தன் சொல்லியிருக்காங்க பூமி உருண்டைன்னு, அவனை தூக்கிட்டாங்க. என்ன அது? அங்கே கோயிலில் ஃபாதர் வேறு மாதிரி சொன்னார், நீங்கள் எப்படி சொல்கிற? தூக்கிட்டு போயிட்டாங்க. போகிறப்போ அவர் சொன்னார் அந்த விஞ்ஞானி, அடே பூமி உருண்டை தான். நான் அங்கே போய் கேட்பாங்க உருண்டையா தட்டையான்னு. உருண்டைன்னு சொன்னால் என் மண்டையை உருட்டிடுவாங்க. அங்கே நான் தட்டைன்னு தான் சொல்லுவேன். இருந்தாலும் ஒன்றுக்கிட்ட தனியாக சொல்கிறேன்னா உலகம் உருண்டை தாண்டா அப்படின்னு நாப்பிளையாம். பல்லாக்கு தூக்கணும்னு சொன்னான். அதையே என்கிட்ட சொல்கிற? இதை சொல்லித்தான் உன்னை கொல்ல கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. நான் ஒன்று கேட்டுக்கிறேன், தயவு செய்து எங்கிட்ட நீ சொன்னதை வேற யார்ட்டையும் சொல்லிடாத. அப்போ சொன்னப்போ கேட்டியான்னு என்ன தூக்கிடுவாங்க அடுத்தது அப்படின்னாலும். ஒரு சின்ன சின்ன அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு கூட எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருந்திருக்கிறது. எந்த இவ்வளவு அறிவியல் செய்தியை சொன்னார்ல ஐயா சுளுந்தி முத்துனா, எதையாவது அவ்வளோ எளிதாக வந்துருச்சு. உலகம் நான் ஒன்று சொல்லிடுறேன். ஒன்று பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறக்கிறப்ப மேலே கீழே அங்கே இங்கே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். நீ இதுக்கு வேறு எங்கேயும் போய் போட வேண்டாங்க. பெரம்பலூரில் அரசு மருத்துவமனை அல்லது தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை இருக்குல்ல, அங்கே போய் பாருங்கள். அது என்னுடைய 2 குழந்தைகளுமே அரசு மருத்துவமனையில் தான் பிறந்தாங்க. இப்போ நம்ம வசதிக்கு அங்கே தான் பிறக்க முடியும்னு வைங்க. அதை பார்த்தீங்கன்னாங்க ஏடிஎம் மிஷின் மாதிரி பிள்ளைய வந்து விழுவுதுங்க, பொத்துன்னு. நைட்டு 12 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே அங்கே ஆம்பளையால் நின்றுக்கிட்டு இருக்கும், பொம்பளையால் அங்கே கத்திட்டு கிடக்கும். இது சொல்லுவாங்க, யாரா ராமசாமி? இந்த நர்சம்மா வந்து கேட்கும், ஐயா அம்மா நான் அம்மா உங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கலாம், சந்தோஷங்க. சரி ஒரு காப்பி வாங்கிட்டு ஓடு. இப்படி ஏதாவது ஒரு அன்பாக செய்வாங்க. அவனே ஒரு 4-5 குழந்தை ஒன்றா பிறந்தா அந்த அம்மா என்ன தெரியுமா செய்யும்? இந்த கையில் 4 குழந்தை, அந்த கையில் 4 குழந்தை, ஏதோ மரவள்ளி கிழங்கு பிடுங்கின மாதிரி கொண்டு வரும். வார்டுலேருந்து இந்த வார்டுக்கு அம்மா அங்கே இருக்கும், புள்ள இங்கே இருக்கும். புள்ள மாறிடக்கூடாதுன்னு ஒரு டோக்கன் கட்டி கொண்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அங்கே ஒரு 33, இங்கே ஒரு 33. அப்போ தான் கொண்டாந்து கரெக்டாக 33 மேட்சில் ஃபாலோயிங் கொண்டாந்து கரெக்டாக போட்டால் தாங்க 33 சேர்ந்தா தான் உங்கள் ஆண்ட பரம்பரை, மீசை வச்ச ஜாதி எல்லாம். நர்சம்மா கொஞ்சம் தூக்க கலக்கத்தில் 35 38 மாற்றி விட்டுருச்சுன்னு வைங்க. பெரம்பலூர் பிள்ளை லெப்பக்குடி காடுக்கு போயிருக்கும், லெப்பக்குடி காடு பிள்ளை அரியலூருக்கு போயிடும். அங்கே 2 கிளை வந்து சொல்லும், புள்ள அப்படியே அப்பனை உரிச்சு வச்சுருக்கு. இது நிரந்தர சர்டிஃபிகேட் அவங்க கொடுத்துருவாங்க, பர்த் சர்டிஃபிகேட்டு. பிறக்கிற இடத்துல ஜாதி இல்லைங்க, ஆனால் செத்து போகிற இடத்துல ஜாதி இருக்கா? ஐயா சொன்னார், பெயரை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு, அவ்வளோதான். செத்த பிறகு ஐயா ஒரு இவ்வளோ பெரிய பேரெல்லாம் கிடையாதுங்க. இப்போ எப்போ எடுக்க போகிறீங்க? அவ்வளோதான். நீங்கள் தமிழ் வந்து மரணத்தை கொண்டாடிய ஒரு மொழிங்க. எல்லாருமே மரணத்தை பார்த்து பயந்தாங்க. வள்ளுவன் தான் சொன்னால் இந்த உலகத்தின் பெருமை எதிரா ஐயா வள்ளுவன் கேட்டால் நேற்றைக்கு இருந்தவன் இன்னைக்கு இல்லைடா, அதாண்டா உலகத்தின் ஆகப்பெரிய பெருமைன்னா. மரணத்தை பார்த்து பயப்படுறவன் இல்லைங்க, அதையே மரணத்தை கூட கொண்டாடுகிறவன் தமிழன். யோசிச்சு பாருங்கள். இப்போ தானே ஃப்ரீசர்லாம் வந்திருக்கு. அன்றைக்கி ஒருத்தர் கவிஞன் தான் விளையாட்டாக சொன்னான், எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஃப்ரீசரை கடைசியாக வாடகைக்கு தான் எடுக்கணும் இல்லையா? எவனாவது பெரிய பணக்காரங்க, எங்கள் வீட்டில் 8 பேருக்கு ஃப்ரீசர் வாங்கி இப்போயே வச்சுட்டோமுங்க. எவனாவது அந்த வீட்டுக்கு பொண்ணு கொடுப்பானா? எல்லாம் பணமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கடா. கொண்டு போனால் நம்ம பிள்ளையும் ஃப்ரீசரில் வச்சுருவாங்க. வாழ்க்கை ரொம்ப அற்புதமானதுங்க. நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த நீங்கள் போய்த்தேன்னா இப்போல்லாம் நிறைய இந்த இப்போ ஒரே நாடு அதெல்லாம் வந்துருச்சு. ஒரே சுடுகாடு தான் நாங்கள் கேட்குறோம். அதுலேயும் முடிந்த வரைக்கும் விஞ்ஞானபூர்வமாக கேஸ்லேயோ கரண்ட்லேயோ கொண்டு வந்துட்டால் ரொம்ப வசதி. இப்போ மதுரை தத்தனேரி சுடுகாடு கிட்டத்தட்ட 5000-6000 வருஷமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம். இப்போ ஐயா கூட சொன்னார்ல முத்துநாகு, இறந்த பிறகு என்னென்ன வைப்பாங்களோ பரண்டை வைப்பாங்க. இங்கே சின்ன விஷயந்தாங்க. இன்னமும் எதுக்குங்க கொல்லி? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களை ஒருபோதும் பெண்களை எங்கேயாவது பொறுப்பில் பார்த்து எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா எனக்கு கொல்லி வைக்க ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டான். இப்போ தான் பிறந்து ஒரு நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே அவங்க ஏன்டா கொல்லிச்சட்டியை கொடுக்குற? என்ன கொல்லிச்சட்டி வைக்கலாம் போய் சேர மாட்டியா நீ? என்னங்க கொல்லிச்சட்டிக்கு ஒரு வரலாறு இருக்குங்க. அந்த காலத்தில் நெருப்பை வந்து பாதுகாத்து வைக்க முடியாதுங்க. வீட்டில் தான் நெருப்பு இருக்கும், சுடுகாட்டில் இல்லை நெருப்பு இருக்கும். அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சட்டியில் நெருப்பை போட்டு இதை கொண்டு வரணும்ல. இந்த ஊருக்கு போய் எதுக்கு தூக்கணும்?
மொப்பனுக்கு வைக்க வேண்டிய நெருப்பை நீயே கொண்டு வாடான்னு சொல்லி சட்டியில் போட்டு கொடுத்துருக்காங்க. எவனோ ஒருத்தன் திட்டிக்கிட்டே தூக்கிட்டு போயிருக்கான். இதுதான் கொல்லி சட்டியினுடைய வரலாறு. அதான் கொல்லி வைக்கிறதுங்கிறது. இப்போ எதுக்கு ₹1 தீப்பெட்டி வாங்கினா 50 பேரை அனுப்பி வைக்கலாம். இருந்தாலும் அன்றைக்கி பார்க்குறேன் வேனில் பணத்தை கொண்டு போகிறாங்க. இவன் ஒரு சட்டியை வச்சுக்கிட்டு பரிதாபமாக உட்காந்துருக்கேன். நான் சொன்னேன், சட்டியை கீழே வை தம்பி, ஒரு தீப்பெட்டி மட்டும் வாங்கி போட்டுக்க, இல்லை லைட்டர் இருந்தால் போதும் அப்படின்னு. அதுவும் இப்போ எலக்ட்ரிக் சுடுகாட்டில் அந்த பிரச்சனை கூட கிடையாதுங்க. எனக்கு ரொம்ப நெருங்கிய தோழர் ஒருத்தர் தத்தநேரி சுடுகாட்டில் இந்த மின்சார சுவிட்ச் போடுற இடத்துல இருக்கார். முக்கியமான போஸ்ட் அது. கடைசியாக எனக்கு போஸ்டிங் போட போகிற அவர் தான். நான் அந்த பக்கம் வண்டியில் போகிறேன். சார் வாங்க 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 வாங்க. யோ இரியா, ஏன் அவசரப்படுறேன்? எங்கே நீ கூப்பிட்ற, நிற்கிற இடமே சீரில்லையா, ஏயா கூப்பிட்றேன் அப்படின்னு. ஒரு டீ சாப்பிட்டு போங்க. வேணாமியா, டீயே வேணாமியா. சரி சொல்கிறேன், உங்களுக்கு என்ன செய்யணும்னார். ஒன்றும் செய்ய வேணாமியா, வந்தேன்னா சீக்கிரம் முடிச்சு விட்ரு, நல்ல ஃபீஸை போட்டு ஆளை அனுப்பி விட்ரு அப்படின்னு. நீங்கள் மயானம் குறித்து வைரமுத்து ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். ஜென்மம் நிறைந்து சென்றவர் வாழ்கன்னு. தயவுசெய்து கேட்டு பாருங்கள் யூடியூப்பில். மரணம் மரணம் அது மரணத்தை பற்றி ரொம்ப சிலாகித்து பேசலைன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா பெரியவங்க சின்னவங்கன்னே கிடையாதுங்க. அதையும் தமிழ் தான் சொல்லுது. நான் 3 சொல்லியிருக்கேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர். தமிழ் சொல்லுது, பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இல்லனே. யோசிச்சு பாருங்க. பெரியவங்கன்னா மனசு மரியாதை வைக்கிறது வேற. ஆனால் எவ்வளவு பில்டப்பு. சில பேர் தூங்குறப்ப கூட பெரிய மனுஷனாவே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. விளையாட சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சங்க இலக்கியம் சொல்லுது, பெரியவன் யாரையும் பார்த்து மதி, அது வேற விஷயம், வியந்து போகாதரா. அதை விட முக்கியமானது சிறியோரை இகழ்தல் அதனினும் இல்லனே. ஒரு தமிழையா தான் சொன்னார். அதனால தான் பெரியவர் அப்படின்னு எழுதலாம். எந்த அறிவு வருது? சின்னறிவு வருது. சிறியவருக்கு பெரிய அறிவு வருது அப்படின்னார். யோசிச்சு பாருங்க. பெரியவருக்கு சின்ன அறிவு தான், சிறியவருக்கு பெரிய அறிவு வருதான். நண்பர்களை யோசித்து பார்த்தால் இந்த தமிழ் மரபு, இந்த வேர் எங்கிருந்து துவங்குகிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இந்த ஆண்டு மிக முக்கியமான ஆண்டுங்க. இதை சொல்லி முடிக்கிறேன் நான். ஒன்று, வள்ளல் பெருமானுடைய 200வது ஆண்டு. நீங்கள் ஒரு தடவை தயவு செய்து வள்ளல் இப்படியே போனீங்கன்னா வந்துடும். நெய்வேலி பக்கம் முன்னால் வள்ளல் பெருமானுடைய சத்திய ஞான தர்ம சபை. அது வரைக்கும் அன்ன சத்திரம் தாங்க வச்சாங்க. வள்ளல் பெருமான் தான் தான் உருவாக்கிய அன்னசாலைக்கு தர்மசாலைன்னு வச்சாருங்க. அங்கே போனால் ஒரு வாசகம் எழுதியிருக்குங்க, இன்னமும் எழுதியிருக்குங்க. என்ன தெரியுமா? ஒரு அடுப்பை 145 ஆண்டுகளுக்கு மேலாக வள்ளலார் ஏற்றி வைத்த அடுப்பு இன்னமும் எரிந்து கொண்டே இருக்கிறது. தமிழ் நிலம் ஒன்றும் சாதாரணம் இல்லைங்க. நீங்கள் என்ன இந்த பெரம்பலூர் என்ன சாதாரண நிலமா? பெரம்பலூர் பெயர்க்காரன் நிலம் பெரும் புலியூர் அப்படிங்கிறார். நீங்கள் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப பெரிய நிலத்துக்கு, ஆதி நிலத்துக்கு சொந்தக்காரவங்க பெரம்பலூரும் அரியலூரும் தான். அப்போ ஒரே மாவட்டம் தானே. தொல் உயிரிகளினுடைய தொல்பொருள் தொல்லுயிர் ஆய்வினுடைய சொர்க்கம்னு சொல்கிறாங்க உங்கள் பெரம்பலூரை. அந்த என்ன எழுதியிருக்குன்னா, வடலூரில் இந்த அடுப்பு எரிகிற வரை உலகில் தர்மம் இருக்கும். இந்த அடுப்பு எரிகிற வரை உலகில் தர்மம் இருக்கும். அதை விட வள்ளல் பெருமான் அழகாக அடுத்த வரியை சொல்கிறாரு, உலகில் தர்மம் இருக்கிற வரை இந்த அடுப்பு எரியும் நாயா. ஏன் தெரியுமா? உலகத்திலேயே பசி மாதிரி கொடிய ஒன்று எதுவுமே கிடையாது. நீங்கள் உட்காந்து கேட்குறீங்க, என்ன நம்பிக்கையில் கேட்குறீங்க? எப்படியும் முடிச்சிருவாங்க 2 பேரும், போய் வீட்டில் சாப்பிட்றலாங்கிற நம்பிக்கை தானேங்க. பசியை வள்ளுவன் சொல்கிறான், நெருப்புக்கு மத்தியில் கூட தூங்கிடலாம்டா, சுற்றி நெருப்பு மத்தியில் கூட தூங்கிடலாம். வயிற்று பசி என்கிற நெருப்போடு யாருமே தூங்க முடியாது. பசு குறித்து நிறைய பேசியிருக்காங்க. வள்ளுவன் பேசியிருக்கான், வள்ளலார் பேசுகிறாரு. அதை தாண்டி மனிதர்களை தாண்டிய ஒரு உயிர் நேயத்தை வள்ளல் பெருமான் முன்வைத்தார். எல்லாரும் போய் வள்ளலார் இப்படி சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா? பெரிய ஞானிகளை பூரா சாமியார் ஆக்கி விட்டுருவாங்க. சாமியார் வேறு, ஞானிகள் வேறு. ஆனானப்பட்ட பெரியாரையே கிறுக்கு பிடிக்க விட்டுருக்காங்க. ஒரு முறை மலேசியாவுக்கு போயிருக்கார் பெரியார். தாடி எங்கிட்டையும் ஒரு சைஸாக உட்காந்துருக்கார். யாரோ கிளப்பிட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சாமியார் வந்திருக்கார். கேட்டவரை டக்கு டக்குன்னு கொடுக்குறாரு. அதுலேயும் அவர் குழந்தை வர ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ட்டாங்க. டாக்டரில் குழந்தைகள் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்கல்ல,
ஒரு நாள் உட்காந்துருக்காரு மால்காவில். ஒரு அம்மாவும் பிள்ளைய கூப்பிட்டு வந்துருச்சு. ஐயா வணக்கம்யா, சொல்லுமா நல்லா இருக்கியாம்மா? இல்லைங்கய்யா, நீங்கள் தானே தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க. ஆமாம்மா ஆமாம்மா, என் கொள்கையை சொல்ல வந்திருக்கம்மா. சொன்னாங்க ஐயா. என்னம்மா சொல்லுங்கம்மா. இல்லைங்கய்யா, எங்கள் பொண்ணுக்கு கல்யாணமாகி 10 வருஷம் ஆகுது, இன்னும் பிள்ளையே இல்லை. அப்படியாம்மா, நல்ல டாக்டரை பார்க்கம்மா. அதெல்லாம் பார்த்தாச்சுங்கய்யா, அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தோம். சொல்லிக்காரு, என்ன பார்த்து என்னம்மா ஆக போகுது? இல்லைங்கய்யா, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கய்யா. இதில் என்னம்மா ரெக்கமெண்டேஷன் பண்ண என்னம்மா இருக்குது இதில்? இல்லைங்கய்யா, நீங்கள் ரொம்ப அப்போவே சொன்னாங்கய்யா. என்ன சொன்னாங்க? அவ்வளோ ஈஸியாக ஒத்துக்க மாட்டார், எப்படியாவது கையை காலை பிடிச்சி அமைக்கிற அவரை. கடைசியாக அவர் சொல்லியிருக்காரு, எனக்கே பிள்ளை இல்லைம்மா, ஒரு குழந்தை பிறந்து இறந்து போச்சு. ஐயாவுக்கு வந்து நாகம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்து சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. நானே வேணாம் விட்டுட்டேன்யா. விட்டுட்டேம்மா, என்ன போய் கேட்குறிய? இல்லைங்கய்யா, நீங்கள் எப்படியாவது பார்த்து. அவர் உடனே சொல்லியிருக்காரு கடைசியாக, இப்படி தான் இம்சியை தவிர்க்கிறது. சரிம்மா, புருஷனோட சந்தோஷம் வருமா, புள்ள பிறக்குமா, போயிட்டு வாம்மா, இது போதுங்க, இந்த ஒத்த வார்த்தை போதுமையா, இது என்ன பெரிய ரகசியமா? போயிட்டாராம். அதுபோல் வள்ளல் பெருமான் என்ன பண்ணியிருக்காரு, இவர் செத்தால பூரா கிளப்பிடுறாருட்டாங்க. பார்த்தா அடுத்த நாள் பார்த்தா வடலூரில் பார்த்தா கொண்டாந்து அடிக்கிட்டாங்க பணத்தை. சில பேர் அன்பாக கொண்டாந்து வச்சுக்கிறேன். ஒரு ஆள் சொல்கிறேன், ஐயா முதல்ல இதை எழுப்பிடுங்க ஐயா, வேணுங்கிற காசை வாங்கிக்கலாம். ஏன் வீட்டு சாவி எங்கே வச்சுன்னு தெரியாமல் சொல்லி செத்து போயிட்டான். பீரோ சாவி முக்கியமாக வேணுமையா, எப்படியா எழுப்பிவிடுங்க, 10,000 ரூபா வாங்கிக்கியா. வள்ளல் பெருமான் நோட்டீஸ் போட்டு ஊர் ஊராக கொடுத்தாரு. இறந்தவர்களை பிழைக்க வைக்கிற ஆற்றல் எதுவும் எனக்கு இல்லைன்னு வள்ளலார் எழுதி கொடுத்தார். ஒரு வெள்ளைக்கார தாசில்தாருங்க, என்னடா அந்த சாமியாரை பற்றி இவ்வளவு பேசுகிறாங்களே அப்படின்ட்டு என்ன தான் சொல்கிறாருன்னு சொல்லி ஒரு 8 மணிக்கு உபதேசம் பண்ணுவாருங்க வடலூர் சத்திய ஞான தர்வசியில் உட்காந்து. இன்றைக்கி என்ன தான் இருந்தாலும் பேசுகிறாரு கேட்போம்னு சொல்லி கிளம்புறாப்புல ஏதோ லேட் ஆகி போச்சு. குதிரையை அடின்னு அடித்து அந்த குதிரையினுடைய உடம்புலேருந்து ரத்தம் வருதுங்க. வந்து அவ்வளவு வேகமாக வந்து உட்காந்து அந்த தாசில்தார் வெள்ளைக்கார தாசில்தார் உட்காந்துருக்காரு. வள்ளலாருக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த குதிரையை இங்கேருந்தே அவர் பார்த்துட்டார். எதுவுமே பேசாமல் அந்த குதிரையின் முன்னால் விழுந்து வணங்கி, என் பொருட்டு அல்லவா உனக்கு இவ்வளவு பெரிய துயரம் அப்படின்னு சொல்லி அந்த புண்ணில் அப்படியே தடவி கொடுத்து மருந்து போட்டாராம். பிறகு சொல்லிட்டு வந்து அந்த தாசில்தார்கிட்ட கேட்டாராம், என்னங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. தாசில்தார் சொன்னாராம், எதுவுமே தெரிஞ்சுக்க வேணாமுங்க, நீங்கள் எப்படி மனித உயிர்களை தாண்டி மற்ற உயிர்களை நேசிக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளத்தான் வந்தேன். ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் உங்கள் செயலால் எனக்கு அதை நிரூபித்து விட்டீர்கள் என்று வணங்கிவிட்டு போனாராம். அந்த வள்ளல் பெருமானுடைய 200வது ஆண்டு. இன்னொன்று தோல் சேலை போராட்டத்தினுடைய 200வது ஆண்டு. அது முக்கியமான இந்திய தமிழக வரலாற்றில். ஒரு காலத்தில் பெண்கள், இங்கே எத்தனையோ சொன்னார்ல முத்துநாகு, ஒரு காலத்தில் பெண்கள் மேலாடை அணிய முடியாதுங்க, அதுக்கே பெரிய போராட்டம். அந்த போராட்டம் நடந்து 200 ஆண்டு. இன்றைக்கி பெண்கள் அடைந்திருக்கிற முன்னேற்றம் சாதாரணமானது இல்லைங்க. என்னென்னமோ வரி இருக்குது. இன்றைக்கி பெண்களுக்கு மார்பக வரி என்று ஒன்று இருந்தது, தெரியுமா உங்களுக்கு? ஆண்களுக்கு கோவண வரின்னு ஒன்று இருந்திருக்கு. இப்போ நல்லே கட்ட மாட்டாங்க, வரி வேறு போட்டால் கட்டுவாங்களா? இதே திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் ஒரு பெண்ணிடம் சென்று வரி வசூலிப்பவர்கள், நீ இதற்கு வரி வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த தாய் உள்ளே சென்று தன்னுடைய 2 மார்பகங்களையும் அறுத்து ஒரு இலையிலே வைத்து கொடுத்துவிட்டு, இனிமேல் நான் வரி கட்ட வேண்டாம் இல்லையா என்று சொல்லி செத்து போனதினுடைய 200வது ஆண்டு இந்த ஆண்டு. மறந்து விடாதீர்கள். இன்றைக்கி நம்முடைய பெண் குழந்தைகள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளை பார்க்கிற பொழுதெல்லாம் என்னை அறியாமலே என் உள்ளம் நெகிழ்ந்து போகிறது. அந்த காலடியை எடுத்து நான் போராட பூரா பிள்ளைகள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் மத்தியானம் அந்த டிஃபன் பாக்ஸில் கொண்டு வர்றது உங்கள் மதிய உணவு மட்டுமல்ல, ஒரு பரம்பரையின் கனவு தாயே, எப்படியாவது படித்து முன்னுக்கு வந்துட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே போல் வைக்கம் போராட்டத்தினுடைய 100வது ஆண்டு. இதே கேரளத்தின் இந்த பகுதியில் அன்றைக்கு தந்தை பெரியார் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், இந்த உயர் ஜாதியினுடைய தெருக்களிலே தாழ்த்தப்பட்டவர்கள் செல்ல முடியாது என்று சொன்ன பொழுது தந்தை பெரியார் தான் கேட்டார், உடலிலே மனித கழிவு ஒட்டி கொண்டால் கூட அந்த இடத்தை மட்டும்தானே கழுவுகிறீர்கள், ஆனால் அவர்களை தொட்டால் பார்த்தால் கழுவுகிறீர்களே, அதைவிட மோசமாக நாங்கள் என்று கேள்வி எழுப்பியதனுடைய 100வது ஆண்டு இது. இதெல்லாம் வெறும் ஆண்டுகள், புள்ளி விவரங்கள் இல்லை நண்பர்களே. இந்த 200க்கும் இந்த 100க்கும் இடையில் நிறைய வாதனைகள் வேதனைகளை சுமந்து கொண்டு தான் இன்றைக்கு கல்வி, பொது கல்வி என்கிற இடத்துல வந்து நிற்கிறோம். நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஏகலைவன் கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஏகலைவன் கதையை சொல்லிக் கொடுத்தவங்கள்ட்ட என்ன சொல்லிக் கொடுத்தாங்க? ஏகலைவனை போல நீங்கள் குரு பக்தியோடு இருங்கள். ஏகலைவன் என்ன சார் செஞ்சான்? துரோணர் ஒரு ஸ்கூல் நடத்தினார். அது சத்திரியர்களுக்கான பள்ளிக்கூடம். அவர் வில் வித்தை எல்லாம் வேதம் எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். ஏகலைவன் நம்ம ஷெட்யூல் ட்ரைப். இந்த பச்சைமலை சொன்னார்ல, பச்சைமலை உங்கள் மாவட்டத்தில் தான் துவங்குது.
அப்படி ஒரு பழங்குடி இனத்தைச் சேர்ந்த மலைவாழ் இனத்தைச் சேர்ந்தவன். துரோணன் பெரிய அப்பாட்ட கருக்கிறாங்களா, அவன்கிட்ட படிக்கணும்னு நினச்சான். டெய்லி வில்வித்தை சொல்லி கொடுக்குறார் துரோணர். இவனுக்கு சேர்க்க மாட்டாங்க. போய் சேர்க்குறேன்றான். நீ என்னப்பா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா? இல்லைங்களே. எங்கே இருக்க நீ? காட்டுவாசியா? சாரிப்பா, இது ஒன்லி ஃபார் சத்ரியாஸ். கொடுமை பண்ணாதீங்கய்யா. இன்றைக்கி கீழடியில் யாரோ ஒரு நண்பர் எழுதியிருக்காரு. கீழடிக்கு பார்க்க போனேன், பிள்ளைங்கள்லாம் ஆசையாக சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த பாரு பானை அப்படின்ட்டு ஒரு குழந்தை. கூட போன வாத்தியார் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். 2500 வருஷத்தினுடைய தமிழ் நிலத்தின் மீது நின்று கொண்டு நீ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் சொல்கிறியா? இங்கிலீஷில் ஒரு மொழி உணர்றதுக்கு முன்னாலேயே கீழடியில் என் தாய் தமிழச்சி மடச்சின்னு எழுதி வச்சுருக்கா சாமி. மடச்சின்னு மடைன்னா நீங்கள் இந்த மடையில புரிஞ்சுக்காதீங்க. மடைச்சின்னா யாரோ ஒரு ஆதி தமிழச்சி மடையை காவல் காத்திருக்கிறாள். அவள் காவல் காக்கிற பெண்ணாக மட்டும் இல்லை, ஒரு பானை ஓட்டிலே என் தாய் தன் பெயரை எழுதி வைத்திருக்காள் என்றால் 3000 வருஷத்துக்கு முன்னாலேயே நம்முடைய தாய் தமிழச்சிகள் எழுத படிக்க தெரிந்திருந்தார்கள் என்று பொருள். இப்போது சொல்கிறேன், ஆங்கிலத்துக்கு நான் ஒன்றும் எதிரி இல்லை. உங்கள் வகுப்பறையோடு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்கை வச்சுக்கோங்க. கீழடியில் போய் தயவுசெய்து இங்கிலீஷை கொல்லி தமிழையும் கொண்டு அந்த பிள்ளைகளையும் கொள்ளாதீங்க தயவுசெய்து. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏகலைவன் ஸ்கூலில் சேர போனால் சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. கடைசி அவனாக உட்காந்து ஒளிஞ்சிருந்தே பார்த்தா ஒரு நாள் மந்த்லி டெஸ்ட் வச்சார் துரோணர். என்ன டெஸ்ட்னா, இப்போ நம்ம பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அம்பு விடணும். அது அரியலூரில் போய் இருக்கிற நரியில் போய் தைக்கணும். அது எவ்வளோ பெரிய அதை பாருங்கள். நம்மளுக்கு இன்னும் ஓடுற நாயே அடிக்க முடியாது. அந்த சத்தத்தினுடைய ஒளி வருகிற திசையை வச்சு அம்பு விடணுங்க. அந்த மாதிரி துரோணருடைய மாணவர்களே பெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் அர்ஜுனன் ஒரு ஆள் தான். துரோணன் சொல்கிறதில்ல தான் செய்வார். அர்ஜுனன் மற்றவங்க விட்ட ஒம்பெல்லாம் அங்கங்கேயே விழுந்துருச்சு. சிலது பஸ் ஸ்டாண்டு தாண்டல, சிலது கக்கூஸ் தாண்டல் அங்கங்கேயே விழுந்துருச்சு. அர்ஜுனை விட்டு அம்பு தாங்க கரெக்டாக அந்த நரி ஊழையிட்ட இடத்த போய் நரி உடம்புல தச்சிருச்சுங்க. துரோணர் போய் பார்த்தார், நரியை பிரட்டி போட்டார், ஒரு அம்பு குத்தி இருந்துச்சு. பார்த்தா அர்ஜுனன் பேரெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க, நம்பர்லாம் போட்டிருந்துருக்காங்க. அர்ஜுனன், அர்ஜுனா நீ அல்லவா என்னுடைய தலை மாணாக்கன் என்று பாராட்டி விட்டு பார்க்குறாரு. இன்னொரு அம்பு குத்திருக்கு. இல்லையே, அர்ஜுனை மட்டும் விட்டு அம்பு தானே இருக்கும், அவன் தானே ஒழுங்காக இந்த மாதிரி செய்வான். யார் அம்புன்னு எடுத்து பார்க்குறான், பேர் இல்லை. யார் நம்ப விட்டதுன்னு எல்லாரும் கேட்குறாப்புல. தருமன் பீமெல்லாம் ஒருத்தருமே பதில் சொல்லலை. ஒரு ஆள் துண்டை கட்டிக்கிட்டு வந்து நின்னான் நம்ம பய. சாமி கோச்சிக்காதீங்க, நான் தாங்க விட்டேன் அப்படின்னா. நீயா உன் பேர்? ஏகலைவன். யார் ராணி? நான் கூட உங்கள் ஸ்கூலில் சேர வந்தேன்ல, நீ அட்மிஷன் கிடையாதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஏகலைவங்க. துரோணம் வெது போயிட்டான். நம்ம தான் உலகத்திலேயே பெரிய வாத்தியார்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இன்னமும் கூட ஆச்சாரியார் விருதெல்லாம் துரோணாச்சாரியார் விருதுன்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி வச்சுக்கிட்டோம், நமக்கு தரவா போகிறாங்க, அதனால் பிரச்சனை இல்லைன்னு வைங்க. ஆனால் நீ யார்ட்டடா படித்தேன்னு கேட்டான். நம்மளை விட பெரிய வாத்தியார்ட்ட படிச்சிருக்கான். அதனால தான் நம்மக்கிட்ட படித்த அர்ஜுனை ஸ்டூடெண்ட் விட்டு அம்பே வயிற்றில் தான் குத்துனுச்சு. இப்போ ஒளி வந்த திசையினுடைய குரல் வளைய கூட குறிபார்த்து அடிச்சிருக்கான்னா நம்மளை விட பெரிய வாத்தியார்ட்ட தான் படிச்சிருக்குன்னு நினச்சி துரோணம் கேட்டான். யாரா வாத்தியார்னு கேட்டான். ஏகலைவன் சொன்னால் நீங்கள் தான் சார் அப்படின்னா. நான் தான் உன்னை சேர்க்கவே இல்லையடா, நான் கரஸ்பாண்டன் கோர்ஸில் படித்தேன் சார்ன்ட்டாவே. நடந்தது என்னன்னா, துரோணாச்சாரியாருக்கு சொல்லிக் கொடுக்க ஏகலைவன் அவர் சொல்வருகிற வித்தையெல்லாம் கற்றுக்கொண்டான். இதோட கதை முடிஞ்சிருக்கணும்ல. அப்படியாடா தம்பி, ரெகுலரில் படித்தவங்களே சரியாக படிக்கலையடா, நீ ஒளிஞ்சிருந்து பார்த்தாலும் நல்லா படிச்சிருக்கன்னு பாராட்டி இருக்கணும்ல. உடனே துரோணம் கேட்டான், குரு தட்சணை கொடுத்துட்டியா? ஃபீஸ் கட்டிட்டியா தம்பி? இல்லைங்களையா, என்ன வேணும்? உன் கட்டை விரலை வெட்டி கொடு என்று கேட்டார். கட்டை விரலை வெட்டி கொடுத்தா என்ன ஆகும்? அதன் பிறகு ஒருபோதும் இல்லை தொடவே முடியாது, அம்பை ஏற்றவே முடியாது. ஆனால் ஏகலைவன் தன்னுடைய கட்டை விரலை வெட்டி துள்ள துடிக்க ஒரு இலையின் மீது வைத்து துரோணரிடம் கொடுத்தார். நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். பார்த்தீர்களா ஏகலைவனுடைய குரு பக்தியை? ஆனால் இப்பளைய பாடத்திட்டம் எப்படி இருக்கிறது என்றால், பார்த்தீர்களா துரோணனுடைய துரோக புத்தியை என்று பாடம் சொல்லிக் கொடுப்பது தான் புத்தகங்களினுடைய வேலை. எனவே இந்த புத்தக திருவிழாக்கள் யாருடைய விரலையும் காவு கேட்காது, மாறாக 6வது விரலாய் ஒன்றை முளைக்க வைக்கும். பொதுவாக சொல்வார்கள் திருவிழாவில் காணாமல் போயிட்டான்னு சொல்லி. அவங்களையெல்லாம் கேட்டுக்கிறேன், இந்த புத்தக திருவிழாவில் காணாமல் போங்கள்.
அப்போது நீங்கள் உங்களை கண்டடைவீர்கள். ஸ்டாலின் சரவணன் ஒரு கவிஞர் எழுதுனா, அதாவது குழந்தையை காணவில்லை என்று திருவிழா மைக் செட்டில் அலறியது, பதறிப்போன தெய்வமே வந்து பிள்ளையை தேடியது அப்படின்னு. உள்ள இருக்க தெய்வமே வந்து பிள்ளையை தேடிச்சான். எனவே நண்பர்களே, இந்த புத்தகங்கள் ஒவ்வொன்றும் நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஆயுசு தான். அதை தாண்டி 7 பிறவி 8 பிறவி எனக்கு தெரியாது, நான் சொல்லலைங்க. கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலங்கிறது திருமூலருடைய வாக்கு. அது பெரிய சுப்ரீம் கோர்ட், அதுக்கு மேலே ஜட்ஜ்மெண்டெல்லாம் கிடையாது. நான் சொர்க்கத்தை பார்த்தேன்னு சொன்னவெல்லாம் ஒருத்தனது உண்மை இல்லை, அல்லது பார்த்தவன் எவனும் சொல்லலை. கண்டவர் விண்டவர் கண்டிலர் ஒரு ஜென்மம் தாங்க. ஆனால் இந்த ஒரு ஜென்மத்தை தான் நீங்கள் வாழ முடியும். ஆனால் ஒரு புத்தகத்தை டால்ஸ்டாயை படித்தீங்கன்னா டால்ஸ்டாய் வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். திருவள்ளுவரை படித்தீங்கன்னா திருவள்ளுவன் காலத்துக்கே போயிட்டீங்கன்னு அர்த்தம். காஸ்ட்ரோவை படித்தா நீங்கள் கியூபாவுக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். நெல்சன் மண்டேலாவை படித்தீங்கன்னா நீங்கள் ஆப்பிரிக்காவுக்கே போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு பிறவியிலேயே 1000 பிறவிகளுடைய அனுபவத்தை தரக்கூடிய ஆற்றல் புத்தகத்துக்குத்தான் உண்டு. அந்த புத்தகத்தின் வழியாக ஞானம் பெறுவோம் என்று சொல்லி என்னுடைய அன்பு தங்கை கவிதாஜா அவர் உரைக்கு வழிவிட்டு என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.